வக்பு திருத்தச் சட்டத்தில் 3 பிரச்சினைகளை மட்டுமே விவாதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. வக்பு திருத்த சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு இடைக்கால தடை விதிப்பது தொடர்பான வாதம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. தலைமை நீதிபதி PR கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போது வாதிட்ட மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா, நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்த 3 பிரச்சினைகளுக்கு மட்டுமே பதிலை தாக்கல் செய்திருந்ததாக தெரிவித்தார். வக்பு என அறிவிக்கப்பட்ட சொத்துக்களை நீக்கும் அதிகாரம் யாருக்கும் என்பது முதலாவது பிரச்சினை எனவும், மத்திய மற்றும் மாநில வக்பு கவுன்சிலின் அமைப்பில் முஸ்லிம்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வ உறுப்பினர்களாக செயல்பட வேண்டும் என்பது இரண்டாவது பிரச்சினை எனவும், சொத்து அரசாங்க நிலமா வக்பு நிலமா என்பதை உறுதிப்படுத்த மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் அளிப்பது மூன்றாவது பிரச்சினை எனவும் அவர் குறிப்பிட்டார். மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில், அபிஷேக் மனு சிங்வி, ராஜீவ் தவான் உள்ளிட்டோர் ஆஜராகி வாதிட்டனர். அப்போது வக்பு கவுன்சிலில் முஸ்லிம் அல்லாத 7 பேர் சேர்க்கப்பட்டு உள்ளதாகவும், இதன் மூலம் வக்பு கவுன்சிலை அபகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய தலைமை நீதிபதி, இந்த சட்டம் அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமானது என்பதை மனுதாரர்கள் நிரூபிக்க வேண்டும் எனவும், அதன் பிறகுதான் உரிய முடிவு எடுக்க முடியும் எனவும் தெரிவித்தார். இந்த வழக்கில் இருதரப்பு வாதம் இன்றும் தொடர்கிறது.